ஹாய் ஹலோ தப்போவாணி ரேடியோ நேயர்களே, நமஸ்காரம், வணக்கம். இது தப்போவாணி ரேடியோ வெப் ரேடியோ சர்வீஸ் ப்ராட்காஸ்ட் ஃப்ரம் தி காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தப்போவன் சீனியர் சிட்டிசன் ரெசிடென்ஸ் இன் கோயம்புத்தூர். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை பற்றி சொல்ல போகிறேன். இவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் 3 க்ளூஸ் சொல்கிறேன். அந்த க்ளூலேருந்து இவர் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். க்ளூ நம்பர் 1, ரொம்ப சாந்த சுபாவம், ரொம்ப சாஃப்டாக பேசுவார், சிரிச்ச முகம், நல்ல அன்போடு பழகுவார். தெரிஞ்சதா? ஒரு 4-5 பேர் நினைவுக்கு வந்திருக்கும். அதை பேப்பரில் எழுதிக்கோங்க. 2வது க்ளூவில் எலிமினேஷன் ஆரம்பிக்கலாம். இவர் தான் தப்போவனோட உயிர் நாடி, ஜீவநாடி, லைஃப் லைன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூக்கு அப்புறம் என்ன வந்த பேர்கள்லேருந்து சில பேர் இதில் அடிபட்டுடும். எலிமினேஷன். 3வது க்ளூ சொன்ன உடனே பர்ஃபெக்டாக அது யாருன்னு தெரிஞ்சிடும், சந்தேகமே இல்லாமல் தெரிஞ்சிடும். ஸோ க்ளூ நம்பர் 3, ஏர்லி மார்னிங் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் 6 மணிக்கு சுட சுட ஆவி பொங்க காஃபி, டீ ஒரு மில்க் கொடுப்பார். 8:30 மணிக்கு சுட சுட பிரேக்ஃபாஸ்ட், இட்லியோ தோசையோ ரவா ரோஸ்ட்டோ உப்புமாவோ கிச்சிடியோ வெண்பொங்கலோ சாபுதானா கிச்சிடியோ அலாங் வித் சைட் டிஷ், அதோட காஃபி ஆர் டீ ஆர் மில்க். மத்தியானம் 12:30 மணிக்கு சுட சுட லஞ்ச், சாம்பாரோ ரத்த குழம்போ மிளகு குழம்போ காரக்குழம்போ மோர் குழம்போ உருண்டை குழம்போ கறி கூட்டு அவியல், இதில் ஏதாவது சுட சுட லெமன் ரசம், டொமேட்டோ ரசம், பைனாப்பிள் ரசம், ஏதாவது ஒன்று, தயிர், இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறார். சாயங்காலம் 4 மணிக்கு மறுபடியும் பொங்க காஃபி ஆர் டீ. ராத்திரி 7:30 மணிக்கு சுட சுட டின்னர், இட்லி சாம்பாரோ தோசையோ உப்புமாவோ கிச்சிடியோ மோர்களியோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார். இப்போ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் தான் தப்போவனோட அன்னதாத்தா, சூப்பர் ஷெஃப் பாலாஜி மாமா. இவர் இங்கே இருக்கிற எல்லாரோடையும் கொஞ்சம் வயசு சின்னவராக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே இவரை அன்போட, பாசமோட, பிரியத்தோட, அக்கறையோட பாலாஜி மாமான்னு தான் கூப்பிடுவோம். பாலாஜி மாமா ஹேஸ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். A very silent personality, not at all perturbed by any situation, always a smiling face. இவ்வளோ ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா, இங்கே ரெசிடென்ஸ் இருக்கிற ரெசிடென்ஸோட ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் அவருக்கு அத்துப்படி. யாருக்கு காரம் பிடிக்கும், யாருக்கு உப்பு பிடிக்கும், யாருக்கு புளி பிடிக்கும், எத்தனை பிடிக்கும், யாருக்கு டயபெட்டிஸ், யாருக்கு சுகர், யாருக்கு பிளட் ப்ரெஷர், யாருக்கு கொலஸ்ட்ரால், எல்லாமே இவருக்கு தெரியும். அண்ட் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவார். நம்ம வீட்டிலலாம் என்றைக்காவது 2 கெஸ்ட் வந்துட்டா வச்சுக்கோங்க, கெஸ்ட் வரதே அத்தி பூத்த மாதிரி என்றைக்காவது ஒரு தடவை 2 தடவை வருவா. 2 பேர் வந்துட்டானாக்க நம்ம மாமிங்களுக்கெல்லாம் முகம் போகிற கோணலில் பார்க்கணுமே, எப்பா ஐயோ 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமையல் பண்ணணுமா, 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடணுமா, இது வேலை பண்ணுமே அந்த வேலை பண்ண ஒரே கவலை. மாமாவோட லடாய்
அந்த லடாய் கெஸ்ட்டு சாப்பிட்டு போகிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். கோல்டு வார் நடக்கும் மாமாக்கும் மாமிக்கும். கண்ணாலே ஃபைட் பண்ணிப்பா, வார்த்தை இருக்காது. ஐ டு ஐ, ஐபால் டு ஐபால் ஃபைட். ஒரு வழியாக கெஸ்ட்டை டிஸ்பாச் பண்ண அப்புறம் மாமா தடால்னு மாமி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு முடிய வரைக்கும் அந்த கோவம் இருந்துன்னே இருக்கும். நம்ம பாலாஜி மாமாவோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் இல்லை, வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 30 நாள், வருஷத்தில் 12 மாதம் 365 நாள், இப்படி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, 10 வருஷம் டே இன் அண்ட் டே அவுட் ஒரு 70-75 பேருக்கு சமையல் பண்ணி போட்டுருக்காரு. நான் சொன்ன எக்ஸாம்பிள் 2 கெஸ்ட் வந்தால் என்ன ஆகும் வீட்டில்னு. இங்கே மினிமம் ஒரு நாளைக்கு 70-75 பேருக்கு சமையல் பண்ணிட்டுருக்கார். 10 வருஷமாக 10 years கண்டினியூஸ் டே இன் அண்ட் டே அவுட். தட் இஸ் த கேலிபர் ஆஃப் த பர்சன். நாட் ஈவன் ஒன்ஸ் மூஞ்சி சுழிக்கிறதோ, கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறதோ, கொஞ்சம் கோவப்படுறதோ, நத்திங் ஆஃப் த சார்ட். காலம்பரம் 5:45 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டார், ரூம் விட்டு கிளம்பிட்டாருனாக்க ராத்திரி 9 மணிக்கு தான் அவர் வேலை முடியும். அஃப்கோர்ஸ் மத்தியானம் ஒரு 2 hours he gets a break after the lunch preparation. அந்த 2 hours அவர் ரெஸ்டிங் டைம். then again ஈவினிங் காஃபிலேருந்து ஆரம்பித்து he goes on till around 9 o'clock in the night. Such a personality is very difficult to find. Such an amiable person, எல்லாரோடையும் நல்லா பழகிறது, பேசுறது. அவருக்கு தெரியாத ஐட்டமே கிடையாது. அவர் ஃப்ரைடே அவருடைய ட்ரேட்மார்க் வெண்பொங்கல். வெண்பொங்கல் பண்ணிட்டார்னா போகணும். வெண்பொங்கல் குட்ஸு ஒரு ஸ்பூன் வெண்பொங்கல் எடுத்து வாயில் போட்டோம்னா எப்போ கரைஞ்சி வயிற்றுக்குள்ளே போச்சுன்னே தெரியாது. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கி. ஸோ இஸ் த குட்ஸு. அதில் மிளகு போட்டு முந்திரி பருப்பு போட்டு இட் மேக்ஸ் ஸோ டேஸ்டி டூ டேஸ்டி. கையால் சாப்பிட விரல் நக்கிலே இருக்கலாம் நாள் பூரா. இவரோட சிக்னேச்சர் ஐட்டம்னு தனியாக ஒரு ஐட்டம் கிடையாது. he seems to be master of all items. என்ன சொன்னாலும் பண்ணிடுறது. பருப்பு வடை இன்னைக்கு கூட சாப்பிட்டுருக்கலாம். சிம்பிள் ஐட்டம் லைக் மோர்களி. அந்த மோர்களியோட அந்த டேஸ்ட்டு, ஆஹா, வலிச்சு 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 சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இட் சீம்ஸ் டு நெவர் எண்டிங். ஸோ சச் இஸ் த மேன் பாலாஜி மாமா இன் தப்போவன். I promised that I will conduct an interview with him at some point of time. And he is too busy. நான் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களோட இன்டர்வியூ எடுக்கணும்னு. அவரும் he has also agreed, but I'm just trying to fix up a time. எப்போ முடியும் பார்த்து we'll have a one-on-one chat with him. அவர் அவரை வாயிலிருந்து கேட்போம் அவரை பற்றி, straight from the horse's mouth sometime. Till then, keep listening. Radio Tapavani. Ciao.